शकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतत् व्रतं मम सर्वधर्मान् परित्यज्य माम् एकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। तस्य तद्वचनं रामो वचनमब्रवीत् वचसां सान्तयिद्वैनं लोचनाभ्यां पिपन्निव। ஸ்ரீபதியான சர்வேஸ்வரனாலே மயப்பர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களிலே ஒரே ஒருத்தி பெண் பிள்ளை, பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை ஆண்டாள். அந்த ஆண்டாள் அனுகிரகித்து போந்ததான திருப்பாவை நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்க வல்லது. பரமன் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை கொடுக்க வல்லது. அந்த ஆண்டாள் பாவை நோன்பு என்கிற ரீதியிலே கிருஷ்ண சம்ஸ்லேஷம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக கண்ணன் வாழ்ந்திருந்ததான துவாபர யுகத்துக்கே சென்று பாவனா பிரகர்ஷத்தாலே அவனை எழுப்பி அவனிடத்திலே பிரார்த்தித்து பெறும்படியாக, பறையை பிரார்த்தித்து பெறும்படியாக அமைந்திருக்கக்கூடிய 30 பாசுரங்கள். அதிலே முதல் 5 பாசுரங்களாலே அவதாரிகையாக சொல்லப்பட்டது பீடிகா பாவம். நாராயணனே நமக்கே பரதிருவான் அப்படின்னு பிராபிய பிராபகங்களை சங்கிரகமாக சொன்னது. வையத்து வாழ்வீர்கள்ங்கிற பாசுரத்தாலே செய்ய தகுந்தவை செய்யத்தகாதவை அப்படின்னு கிருத்திய அகிருத்தியங்களை சொல்லி போந்தது 2வது பாசுரத்தாலே. பார்க்கடலிலே பையத்து என்ன பரமனுடைய திருவடியை பாட வேணும், செய்யத்தகாதவை இவையவைகள், செய்ய தகுந்தவைகள் இவையவைகள் அப்படின்னு சொல்லி போந்தது 2வது பாசுரத்தாலே. 3வது பாசுரத்தாலே இந்த நோன்புக்கு உண்டானதான பலம் நீங்காத செல்வமாக இருக்க வேணும் என்று பிரார்த்தித்தது 3வது பாசுரத்தாலே. 4லே பர்ஜன்ய தேவனும் இந்த கோபிமார்களுக்குத்தான் மழையை பொழிய வேணும், கைங்கற்றத்தை செய்து தாமும் சத்தவர வேணும் என்று எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தது 4வது பாசுரத்தாலே. வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட வேணும் என்று பிரார்த்தித்தாள். ஊழி முதல்வனுடைய உருவம் போலே மெய்கருக்க வேணும், நமக்காக தன் அனுகூலத்தை பண்ண வேணும் என்று பிரார்த்தித்தது 4வது பாசுரத்திலே. 5வது பாசுரம் தாமோதரனை செப்பினோம், பகவானுடைய திருநாமமாக இருக்கக்கூடிய எளிமைக்கு எல்லனிடமாக இருக்கக்கூடியதான எளிமையினுடைய எல்லை அது தாமோதர விற்த்தாந்தத்தை சொன்ன தாமோதரனுடைய திருநாமங்களை சொன்னோம் என்னால் தீயிலே இட்ட பஞ்சு போலே பாவங்கள் எல்லாம் உருமாய்ந்து போகும். அதாவது பூர்வாகத்திலே சொல்லப்பட்ட பாவங்கள் என்ன, உத்தராகத்திலே சொல்லப்பட்ட பாவங்கள் என்ன, இதெல்லாம் உருமாய்ந்து போகும் அப்படின்னு சொன்னது 5வது பாசுரத்தாலே. மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை என்கிற பாசுரம். அதற்கப்புறம் எத்தனை பாடுபட்டிருக்கிறார்கள் இந்த குழந்தைகள். ஒவ்வொரு வீட்டு பெண் குழந்தையாக போய் எழுப்பியிருக்கா. எத்தனை சிரமமாக இருந்திருக்கும். வெடிய காலையில் எழுந்திருந்து மேலே பனி பெய்யுறது, இங்கே கீழே ஷேரா இருக்கு, நடுவிலே மால் வெள்ளம், பகவானை போய் சேர வேணும் என்கிற ஆசையினாலே அப்ப விடிகார்த்தால எழுந்திருந்து ஒவ்வொரு திருமாளிகைக்காக சென்று அந்த இடைச்சிகளுடைய ஒவ்வொரு இடைச்சியினுடைய வீட்டுக்கும் சென்று அங்க ஒவ்வொருத்தரையா எழுப்பியிருக்கா. அந்த பெண் பிள்ளாயின்னு சொல்லப்படுகிற முதல் பெண் பிள்ளை, அவளுக்கு பகவத் அனுபவத்திலே புதிதாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை எழுப்பினதுதான் பிள்ளாயின்னு சொன்ன பாசுரம். பிள்ளாய் தொடக்கமா பேய்ப்பெண்ணேன்னு சொல்லி அவளையே நாயகப்பெண் பிள்ளாயின்னு சொல்லி அதுக்கப்புறம் கோதுகரமுடைய பாவாயை எழுப்பி இப்படி 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பி கடைசியிலே எல்லை இளங்களையே இன்னமரங்குதியோ செல்லேன் நடையின்மையே நங்கமீர் போதறியின்னேன் மல்லைவன் கட்டுரைகள் பண்டையவன் வாயரிதம் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக வல்ல நீ போதாய் உனக்கென்னவருடைய
எல்லாரும் பொந்தாரோ பொந்தார் பூந்தென்னிக்கொள்ளு எல்லே இளங்கிளியே. இந்த பெண் பிள்ளைய இளங்கிளி, கோட்டியிலேயே சிறுபிள்ளையா, எல்லா பாகவதர்களையும் சேர்ந்து ஒன்றாக சேவிக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. எல்லாரையும் கூட்டமா இந்த கோட்டியை பூரா சேவிக்கணும். எல்லாரும் வந்துட்டாங்களா? அதனாலதான் பொந்தார் பூந்தென்னிக்குள் எல்லாரும் வந்துட்டாளா? எல்லாரையும் நான் சேவிக்க வேண்டும், எல்லாரையும் நான் பார்க்க வேண்டும், அவர்களோட குசல பிரச்சனம் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. எல்லோருமா கூட்டமா சேர்ந்துருக்கணும். அதுதான் இது பாசுரமே சங்கத்தமிழ் மாலை. கூட்டம் கூட்டமாக எம்பெருமான அனுபவிக்கக்கூடிய அனுபவம். கூட்டம் கூட்டமாக கோட்டியோடு சேர்ந்திருக்கணுமோ இல்லையோ, அதான் கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்றோம். ஆக எல்லாரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை எழுப்புறது தான் 15வது பாசுரம். அப்ப இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கா? ஒவ்வொரு திருமாளிகையா போயிருக்கா இந்த கோட்டியார்கள்லாம். இந்த பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் பஞ்சலட்சம் கோடி பெண்களையும் எழுப்புவதற்கு உபலட்சணம் தான் இந்த 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பினது. முதல் வீட்டு பெண் குழந்தையை எழுப்பி அவளை கூட்டுண்டு அவ உடனே ஒரு கேள்வி கேட்போம். அவ நீ வடிந்ததுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்போம். இவாளெல்லாம் சொல்லணும், புல்லு கிளம்பினா புள்ளர் எங்கோ ஒரு வெள்ளப்படி சிங்கின் பேரவங்க கேட்லையோ சொல்லணும். இதெல்லாம் சொல்லணும் பணியில் நின்று. அதுக்கப்புறம் அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும், திரும்பி பதில் சொல்லணும். இது ஆச்சு. அதுக்கப்புறம் 2 கீச்சு கீச்சு நெங்கம்மான ஈசாத்தன் கலந்து வீசின பேச்சரவங்க கேட்டுறையோ போய் பெண்ணை எழுந்துருன்னா வடிந்தது அடையாளம் என்ன? கீச்சு கீச்சின் சத்தம் கேட்கறதே, அது ஏதோ சத்தம் போடுது. இல்லை எங்குமான சாத்தன் கலந்து பேச எல்லா இடத்துலையும் இதே தான் சத்தம் கேட்டுருக்கு, இங்கே மட்டும் ஒரு இடத்துல மட்டும் தனியாக இல்லை, எழுந்துக்கோ அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் கீழ்வானம் வெள்ள நெருவி சிறுவீடு. இதுதான் அந்யதா ஞானம், இதுதான் விபரீத ஞானம். ஒரு வஸ்துவை வேறொரு வஸ்துவா நினைச்சுடுறது, வஸ்துவை மாற்றி தெரிஞ்சுடுறது. இதெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய எருமசாத்தன் நுனிப்புல் மேய போயிடுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒண்ணுனா சொல்லி இவ காப்பா அவ பதில் சொல்வா, இவ காப்பா பதில் சொல்வா. அதுக்கப்புறம் தூணி மாடத்து சுத்தமிழ கரிது உங்க விட துயரமேல் கண்படரும் மாமா அன்மகளே. எங்கேயோ இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய மாமான் மகள் அப்படின்னு அபிமானிக்கிறாள். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவத சம்பந்தம் ஏற்பட வேணும், பாகவத சம்பந்தம் ஏற்பட வேணும். ஒரு வழியா இருந்துரும். அன்பு என்பது ஒரு வழியாக இருக்கும். எப்போ பகவான மாத்திரம் அனுபவிச்சா, பாகவதர்களோடு சேர்ந்து அனுபவித்தால் அதுக்கு என்ன பேரு? இரட்டிப்பு சந்தோஷம் எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அல்லிக்கமலக்கண்ணனாயிருக்கும் ஆழ்வாருடைய திருவாக்கு. ஆக அப்படி மாமான் மகளை அனுப்பினது. அதுக்கப்புறம் கத்துக்கறவை கணங்கள் பலர்ந்து செத்தார் திரளிய சனிசரித்தையும் குத்தமன் இல்லாத கோவலதம் பொற்கொடிய ரொம்ப அழகா இருக்கா. கோவலர்களுக்கெல்லாம் அபிஜாத்தியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை எழுப்பினது, அவளை சொல்லி எழுப்பினது. அதுக்கப்புறம் அதாவது ஒவ்வொரு பாசுரமா சொல்லி 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 வா பேசுவா, வா கேட்பா, வா பேசுவா. இத்தனைக்கும் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறது ஒவ்வொரு வீடா கூட்டணும். இப்ப 4 பேர் முதல் பெண் பிள்ளை வந்துட்டாளா, 2ஆம் வந்துட்டாளா, 3 வந்துட்டாளா, இவாளெல்லாம் திரட்டி கொண்டு பாவைக்களத்துக்கு வந்து சேர்ந்து இத்தனை பேரை திரட்டி கொண்டு வந்திருக்காளோ இல்லையோ, இவா எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு மேல புறப்பட்டு நேர கண்ணன் பெருமானுடைய திருமாளிகைக்கு வந்து கோவில் காப்பானை எழுப்பி, வாசல் காப்பானை எழுப்பி, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு கருந்தாள உருவிட உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்தார்கள். இப்ப எழுப்பணும். அப்பத்தான் வந்து முதல்ல எம்பெருமானை எழுப்பி, அதாவது எம்பெருமான் நமக்கு எம்பெருமான் ஆறு பெருமான் தான், ஆனா அவனையே பெற்றெடுத்த நந்தகோபாலனும் எம்பெருமான். அப்ப அவனை எழுப்பி, அதுக்கப்புறம் ஆத பெத்தெடுத்ததான தாயார் இருக்காளே எம்பெருமாட்டி, அவளை எழுப்பி, யசோதை எழுப்பி, அதுக்கப்புறம் கண்ணனை எழுப்பி அவரை திருப்பிட்டு படுத்துட்டு, எங்க அண்ணா சொல்றபடி தான் நான் கேட்பேன், நான் சொல்றபடி தான் எங்க அப்பா எங்க அண்ணா கேட்பார், அவனை எழுப்பாம என்னை எழுப்பக்கூடாது அப்படி சொல்லி நம்பிமூத்த பிரானை எழுப்பி அவளை எழுப்பிக்கிண்டு, அதுக்கப்புறம் நந்தகோபுரனுடைய பெருமையை சொல்லி, அதுக்கப்புறம் 18, 19, 20 பிராட்டியை எழுப்பி, அதுக்கப்புறம் பகவானையும் பிராட்டியை சேர்த்து எழுப்பி புருஷகார பூதியாக இருக்கக்கூடிய நப்பின்ன பிராட்டியை எழுப்பினா. அவ எதுன்னு வந்தாளா? வந்து தரவாய் மகிழ்ந்துன்னு சொல்லி பிரார்த்தித்தா. பெருமாள் இப்ப கண்ணனை பிராட்டி எழுப்பணும்னு பிராட்டி வரணும்னு பார்த்தா, இவர் என்ன எனக்காக வந்திருக்கா, நீ எதுக்காக போறே அப்படின்னு பிடிச்சி படுக்கல் கிடந்துட்டார். இப்ப உடனே இவர் மாசுச்சகான்னு வாய் திறக்க ஆரம்பிச்சா, போடுவேன் வாயிலே போட்டுடுவேன், என்னை எழுப்பி வந்திருக்காளோ இல்லையோ, நான் தானே போகணும், நான் தானே பேசணும், நீ எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்ல, இருவருமாக இப்படி கிடந்தால் நாங்கள் எங்கிடம் உஜ்ஜீவிப்பது அப்படின்னு சொல்லி இருவரையுமாக பிராட்டி சொல்றா, இப்ப நான் உங்க கோட்டிக்கு வந்துடுறேன், ஏன்னா
பகவானை கைங்கரியத்தை பெறுகிற பொழுது நானும் உங்க கோட்டியிலே வந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி புருஷகார பூதியாக இருந்தாலுமே கூட நான் உங்க கோட்டில் வந்துடும், எல்லாரும் பகவானை அர்த்திப்போம் என்று பிரார்த்தித்தது உந்து குத்து 30. அதுக்கப்புறம் ஏத்தகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்பும் ஆத்தாதேவால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு அவனை கண்ணனம் பெருமானை மங்களாசாசனம் பண்ணு போத்தியாம் வந்தோ புகழ்ந்து மங்களாசாசனம் பண்ணுது. அதுக்கப்புறம் பகவானுடைய கட்டாட்சத்தை பெறவனுமே அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிய எங்கள் மேல் சாபம் இடிந்து எங்களுடைய பாபங்கள் சாபங்கள் எல்லாம் போக வேணும் என்று பிரார்த்தித்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளவு நடந்திருக்கு. பனியில மேல பனி பெய்யுறது, கீழே என்னென்னமோ இருக்கு, ஷேரா இருக்கு, பால் ஷேரா இருக்கு, வெறும் ஷேரு ஜல ஷேர் இல்ல பால் ஷேர், இப்படி எல்லாம் தேடி கண்டுபிடித்து விதவிதமான குழந்தைகள் இடைச்சிகள் ஒவ்வொருத்திக்கும் ஒரு சுபாவம். அவள் அந்த சுபாவத்தையும் பற்றி கொண்டு எம்பெருமானையும் போய் கூப்பிட வேணும். எல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ இது வரைக்கும் பெருமாள் தூங்கிட்டே இருக்கார். இப்போ எழுந்துக்கணுமோ இல்லையோ? இப்போ ஆராய்ந்து அருள் அப்படின்னு கேட்குறார். நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் நீயே யோசனை பண்ணி சொல்லு, ஏன்னா உனக்கு தான் தெரியுமோ, நீ தான் சர்வஜனாச்சே, எல்லாம் தெரியுமோ இல்லையோ, நாங்கள் எதுக்காக வந்திருக்கோங்கிறதை நீயே சொல்ல வேண்டும். ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் சொல்லிட்டா 29 வைத்தோம், சித்தஞ்சிறுகாலைக்கு வைத்தோம்ட்டா. அங்கே ஒரு பீடிகை, அது எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத அங்கே சொல்ல போறாளாம். அதுதான் இங்கே சொல்ல போறா. இப்போ இத்தனை சிரமப்பட்டு தாங்களும் சொல்லுப்பட்டு வசிப்பட்டு அப்படி இந்த மனதிலே வியசனப்பட்டு பெருமாளை போய் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் பெருமாளை எழுப்ப முடியலையேன்னு சொல்லி துக்கப்பட்டு இவ்வளவு பட்டிருக்காளோ இல்லையோ, பட்டுட்டு வந்தா அப்ப பகவான் என்ன சொல்லணும்? ஒரு ஆஸ்வாசமாக 4 வார்த்தை பேச வேண்டாமா? பெருமாள் வச்சனம் சொல்ல வேண்டாமா? இது எங்க நடந்ததுன்னா மிருதுவாக 4 வார்த்தை எம்பெருமான் பேச வேண்டாமா? அப்படிங்கிறது எங்க நடந்ததுன்னா ஸ்ரீ ராமாயணத்துல ஒரு உதாரணத்தை சொல்றா. எப்போ மேலே விபீஷணன் வந்து நிற்கிறான், பெருமானிடத்துல சரணாகதி பண்ண வேணும், ராமனிடத்துல சரணாகதி பண்ண வேணும் வந்து இருக்கிறான். 4 பேர் ராட்சசாரோட வந்துட்டான். இங்க இருக்கிற சுக்ரீவன் விரட்டுறான், இவன் ராட்சசனுடைய யாரும் சொந்தக்காரன் வந்திருக்கான், அவன் விடக்கூடாது, முடிச்சு விடணுங்கிறான். அப்பா அவன் வருகிறான், சொல்லுகிறான், நிவேதகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. ராகவா, என்னை சீக்கிரம் ராகவனிடத்திலே கூட்டிக் கொண்டு செல்லுங்கோ, நான் வந்திருக்கேன். நிவேதகத மாம் க்ஷிப்ரம், என்னை சீக்கிரமா கொண்டு போங்கோ. நான் யாரு தெரியுமா? சர்வலோக சரண்யாய ராகவன் சொல்லப்படுகிற எம்பெருமானிடத்திலே சரணாகதி புகிற வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் தான் ராவணனுடைய தம்பி, என்னை சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் இருக்கிற போக்கு சரியில்லை, எத்தனையோ உபதேசம் பண்ணி பார்த்தோம், அவன் கேட்பதாக இல்லை. இப்ப கடைசியா வந்துட்டேன், பெருமானே உன்னுடைய திருவடிகளே வந்து சரணாகதி புகிற வேணும் என்று வந்தோம். பிரார்த்திச்சா பெருமாள் இப்ப இத்தனை தூரம் இந்த சுக்ரீவனாதிகள் இந்த முதலிகள்லாம் வானர முதலிகள்லாம் எல்லாம் சேர்ந்து அவனை வாயில எத்தனை சொல்லி சொன்னான். அங்கே கோபிமார்கள் எல்லாம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா கூப்பிட்டாளா இல்லையா, எல்லாம் சொன்னாளா இல்லையா? பேய் பண்ணேன்னு சொன்னா, இத்த சொன்னா, அத்த சொன்னா, எல்லாரையும் திரட்டி கூட்டு வரணும்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா? இப்ப 4 பேரை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய வானர முதலிகள்லாம் ஒத்துக்கல. அப்ப பெருமாள் உள்ளுக்குள்ள கூட்டு வந்ததுக்கு அப்புறம், நீ யார்? நீதான் ராவணனுடைய தம்பியா? உன்னை நான் எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இப்படின்னு ராமன் சொன்னான்னா வந்தவனுக்கு எப்படி இருக்கும்? நொந்து போட மாட்டானா? அப்ப இவ்வளவு சிரமப்பட்டு உன்னை அழைத்து கொண்டு வந்தார்களா அப்படின்னு ராமன் அவனுக்கு பருகுவது போல அப்படி ஜலமா பேசுறானா. எவ்வளவா அவன், நீ இவ்வளவு சிரமப்பட்டியா? உன்னை இத்தனை தூரம் நாம் நிற்க வைத்தோமா? உன்னை நிற்க வச்சுட்டே இல்ல, சீக்கிரமா உன்னை கூட்டு வந்திருக்கணும் இல்லையா? உன்னை பக்கத்துல வந்து நான் ஆலிங்கனம் பண்ணி கூட்டி கொண்டு வந்திருக்க வேணுமே. எப்படி நான் அக்ரூரனை அவன் அங்கிருந்து வந்தபோது அக்கறையிலேருந்து வந்தார், மதுரையிலிருந்து வந்தார், நம்மை பார்க்க வந்தாரேன்னு எத்தனை தூரம் பரிவோடு நாம் பேசினோமே, அந்த மாதிரி பேசியிருக்கணுமே. ராமாவதாரத்துல இது நடக்கல, கிருஷ்ணாவதாரத்துல நடக்க போறதோ இல்லையோ, அப்ப நான் உன்னை பரிவோடு விசாரிச்சிருக்கணுமே, பண்ணலையே அப்படின்னு ராமனுக்கு ரொம்ப வருத்தம். மிருதுவான மதுர பாஷணங்களை சொல்லி இருக்க வேணுமே, நான் சொன்னேனா இல்லையே. வச்சசாம் சாந்தயித்தைனும் லோச்சனாம் பியாம் பிபன்னிவ. இப்ப தஸ்ய பெருமாள் சொல்றார், தஸ்ய தது வச்சனம், தஸ்ய தது வச்சனம். பகவானை பார்த்து தஸ்ய தத் வச்சனம் ராமோ வச்சனம் அப்ரவீது. பெருமாள் வச்சனம் அப்படி குளிர்ந்த வார்த்தைகளாக மதுர பாஷணங்களாக அவனுக்கு சொல்கிறான். வச்சனம் அப்ரவீது, ராமோ வச்சனம் அப்ரவீது ஸ்ருத்வா தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா
ராமோ வச்சனமப்ரவீது வசந்த்வா சாந்தயித்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ என்று உன்னிடத்துல அழகா 2 வார்த்தை, அவனிடத்துல பருகும்படியான 2 வார்த்தை, நமக்கு ஆஸ்வாசப்படுத்தும்படியா ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையோ. நம்மளே ஏதோ துக்கத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம துக்கத்தில் இருக்கிற போது நம்மளை ஏதோ ஒரு கீழே போட்டு உடைச்சிட்டோம், உடைஞ்சு போச்சு, இனிமேல் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் ஆப்புறதில்லை. அது இதுக்குத்தான் சொன்னேன், அப்படித்தான் சொன்னேன், இப்படித்தான் சொன்னேன்னு 4 இன்னும் அதுக்கு மேல 4 வசவு விழுந்ததுன்னா நமக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படி இல்லாமல் ராமன் இவனே திண்டாடி போய் ஆகாசில் நின்று வாழ்க்கெல்லாம் அனுமதி பெற்றுட்டு கீழே இறங்கியிருக்கான். கிழங்கின வந்தவனே கீழே வந்தனே நீ எதற்காக வந்தா, உனக்கு என்ன, இப்படி என்ன, அப்படி என்னன்னு 1000 கேள்வி கேட்டோம்னா அவருக்கு ஏண்டா வந்தவனும் ஆயிடும். அதுக்கு தான் அவனே சொல்லிட்டான், சர்வலோக சரண்யன். நீ யாரு தெரியுமா? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, நீ ராகவன் அல்லவா, சர்வலோகத்தில் இருக்கக்கூடிய சரணாகதி ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லவா, அதனாலதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னானோ இல்லையோ. அப்ப மதுர பாஷணங்களாக சொல்ல வேணும். இப்ப சொல்றா, நீ இப்படி வந்து நின்று கேட்டாலாம் ஆகாது, குண்ணாங்குறிச்சியாக நீ கேட்டால் ஆகாது, ஒரு இடத்துல வந்து உட்காரு. முதல் கிருஷ்ணனை பார்த்து சொல்றா, ஒரு இடத்துல குண்ணாங்குறிச்சியா போறது வர்றது, சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன், இப்படியே போயிட்டே கேட்கிறேன், இப்படியே வந்துட்டே கேட்கிறேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல உட்காந்து நாங்க என்ன சொல்றோம்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவதுதான் பிரார்த்திக்கிற பாசுரம்தான் இன்னைய பாசுரம். மாறி மலமழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுத்து தேவிடித்து வேறுமயிர் வங்கை பாடும் பேர்ந்துதிரி மோருடு வந்து விளங்கி புறப்பட்டு பொதருமா போலே நீ பூவிப்புவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடை சிறி சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோரம்பாவாய் என்று சொன்னது 23வது பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தாலே மாறி மலமுழஞ்சில் பகவானை கண்ணன பெருமான் இப்பதான் தூக்கத்திலேருந்து எழுந்து வந்திருக்காரோ இல்லையோ. இப்ப இவர் தூக்கத்திலேருந்து எழுந்திருந்து வந்தா எதை போல இருக்கு அப்படின்னா சிங்கத்தை போலே உள்ளது. பெருமாள் பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்மஹா கிரி குகாசயா, ஒரு குகையிலேருந்து சிங்கம் எழுந்திருந்து வருது, குகையில கிடக்கு. மழை காலத்துல மால்யவானில பெருமாள் இருந்தார். சக்கரவர்த்தி திருமகன் மால்யவானிலே மழை காலம் வருஷா காலத்தின் போது அங்கதான் இருந்தார். அதுக்கு ஏன்னா மழையா எடுத்து சுக்ரீவன் சொல்லிட்டா, இப்ப மழையா இருக்கு, இப்ப போக முடியாது, தேட முடியாது, சீதா பிராட்டியா, மழை காலம்லாம் முடியட்டும், முடிஞ்சப்பறம் நான் போறேன் அப்படின்னு இவன் உள்ள போட்டான். இதுக்கு நடுவுல மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததே கோவம் ராமனுக்கு. எத்தனை காலம் சுக்ரீவன் இவன் இவ்வளவு நாளா இருந்தது, ஆளை காணோம், ராஜ்யம் கிடைச்ச உடனே ஆனந்தத்துல கூத்தாட ஆரம்பிச்சிடாம பத்தியா, உள்ள போனா வெளியிலே வரல அப்படின்னு கோவம். லக்ஷ்மணா போய் கேளு அப்படின்னா குகைக்குள்ள போனா அப்படியே நானை வச்சு ஒரு மிரட்டுறான். வெளியில வந்து பார்த்தான், சுக்ரீவன் சொல்லிட்டான், லக்ஷ்மணன் வந்திருக்கான், அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு அடிச்சுடுவான், வேண்டாம் முதல்ல இந்த பெண்ணை அனுப்புவோம்ட்டு அவளை அனுப்பிச்சான். தாரை முதல்ல அனுப்பிச்சு விட்டான். வந்து பார்த்தவனே அவனுக்கு மேல பாக்குறதுக்கே ஓடல. என்னன்னு கேட்டா, நீ இப்படிலாம் கோச்சிக்கலாமா, உங்க ஆச்சாரம் பெருமையெல்லாம் தெரியாதா எங்களுக்கு, நீங்களாம் அப்படி கோச்சு கூடாது அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு பார்க்கிறோம். இப்போ மால்யவானிலே வருஷா காலத்திலே எம்பெருமான் எழுந்துள்ளி இருந்து தானும் புறப்பட்டானே, இது எப்படின்னா பிரிந்தவர்கள் கூடக்கூடிய காலமா. வருஷா காலம் பிரிந்தவர்கள் எல்லாம் கூடக்கூடிய காலம். பிரிந்துட்டா கூடிட்டா என்ன ஆகும்? சம்போகம் நடக்கக்கூடிய காலம். பிரிந்தவர்கள் காலம், பிரிந்தவர்கள் கூடுங்காலம், கூடினால் சம்போகிக்கக்கூடிய காலம். அப்பேற்பட்ட காலம் தான் இந்த வருஷா காலம். அப்போ அந்த குகையிலேருந்து அந்த சிங்கமானது புறப்பட்டு வருகிறது. சிங்கம் புறப்பட்டு வருது. நான் பெருமாள் எழுந்திருந்து வெளியில வந்துட்டாரும் இல்லையோ, பெருமாள் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா, தூங்குறவரை எழுப்பியாச்சு. அது தூங்குற தூக்கம்னா சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகான்னு சித்திரக்கூடத்திலே சீதா பிராட்டி தானும் எத்தனை அழகார் அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்குறதுல ஒரு அழகா பார்க்கடலுடைய தூங்கின பரமன் அடிபாடி கிழி வருதுன்னு சொன்னேன். அப்ப தூங்கிட்டு இருக்கும் போதே எல்லாம் தெரியும். சமயா போதித ஸ்ரீமான்னு கொண்டாடுறார் வால்மீகி. எவ்வளவு அழகா தூங்குறாருன்னா தூக்கத்துல ஒரு அழகு. நம்ம எல்லாம் தூங்குறத பார்க்க முடியுமா? அதுக்கப்புறம் நம்ம தூக்கமே வராது. நமக்கு இன்னார் தூங்குறத நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வராது. இப்ப ராமன் தூங்குறத பார்த்தா என்ன அழகா தூங்குறான் அப்படின்னு சொல்லப்படும்படியாகத்தானே இருக்கு. பெருமாள் அந்த அந்த சிங்கமானது புறப்பட்டுகிற வரதை பார்த்தா மாறி மலை முழஞ்சில், மலையினுடைய அந்த குகைக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது. மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். தன்னுடைய பெண்டு சிங்கம் இருக்கோ இல்லையோ, அந்த சிங்கத்தோட அப்படியே ஒன்றாக பார்த்தா ஒரு சிங்கம் தான் இருக்கு, அதை போல இருக்கான். மண்ணி கிடந்து உறங்கும்.
இது தூங்குறத பார்த்தா கிடந்து உறங்கும். தூங்கிட்டு இருக்கு, ஏன்னா பசி, அது சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிடுது. தூங்கிட்டா மழை காலம் பூரா வெளியிலே வராது, சாப்பாடு பூரா உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த மழை காலம் முடிஞ்ச பிற்பாடு வெயில்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படி கீச்சு கீச்சுன்னு இந்த சத்தங்கள்லாம் கேட்கும். காடுன்னு சொன்னாலே தனியாக இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வெளியில வரும். அது வரைக்கும் படையோடு சேர்ந்து தானும் தூங்கி கொண்டு கிடக்கும். எப்படி தமோபிபூதராக, நாமெல்லாம் எப்படி இருக்கோம், தமோ குணத்தால தூங்குறோம். பெருமாள் தூங்குறது அப்படியானா, பெருமாள் தூங்குறது பார்க்கடல் வையத்து என்ன பரமனடிவாடின்னு சொல்ற இடத்துலையும் பெருமாள் தூங்குறது ஜெகதரக்ஷண சிந்தையோட தூங்குகிறான். இப்ப தூங்குறதும் பெருமாள் தூங்குறது ஆற்றாமல், நாமெல்லாம் வியசனப்பட்டு, இந்த குழந்தைகள்லாம் வியசனப்பட்டு திருதூரம் நம்மளுக்காக எழுப்புறதுக்கு வந்திருக்காளே, இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அனன்ய பிரயோஜனர்களாக வந்துள்ளார்களே, இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கான். அபலைகளாக வந்திருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆக இந்த இடத்துல உறங்குகிறது தமோபிபூதர்களாக இருக்கக்கூடிய நம்மை போலே அன்று பெருமாள் இத்தனை பேருக்கு நாம என்ன பண்ண வேணும்? ஏன்னா எல்லாரையும் ரட்சித்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவர்களுக்கு அத்தனையும் செய்து கொடுக்க வேணுமே. எல்லா கட்டத்தையும் போகணும். நம்முடைய கட்டத்தெல்லாம் போக்கி இட்டத்தை எல்லாம் கொடுக்க வேணும், அனுட்டத்தை எல்லாம் தொலைக்க வேண்டும். இதெல்லாம் கொடுக்கணுமோ இல்லையோ. அவனுடைய உறக்கம் அப்படி, நம்முடைய உறக்கமோ அது முக்குணங்களால் இருக்கக்கூடியதுனால நமக்கு தூக்கம், நமக்கு தமோ குணம், நமக்கு ராஜசகுணம், நமக்கு சத்துவகுணம்னு சொன்னா, சாமி சத்துவகுணம் இருக்குன்னா எப்ப சத்துவகுணம் அப்படின்னா தூங்குற போதுன்னு சொல்லக்கூடாது. தூங்குற போது எல்லாருமே அப்படித்தான் இருக்க போறோம், தூங்கிதான் இருக்க போறோம். அது பரமானந்தம் அப்படின்னு பரமாத்மாவோடு அனுபவம் என்பது யோகத்தில் இருக்கு. அதுக்காக உறங்குகிறது மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். ஏன்னா மிருகேந்திரன் சிங்கம்னு சொல்லிட்டோம்னா அது மிருகங்களுக்கெல்லாம் ராஜா. சரி, அது குட்டி பிறந்துட்டோம் அது பட்டாபிஷேகம் பண்ணுமா? ஒன்றும் பண்ண வேண்டாமே. அது பிறந்த போதே சிங்கம் தான், அது ராஜா தான். அதுக்கு ஒன்றும் அதுக்கு தனியாக பட்டாபிஷேகம் என்று வர வேணுங்கிற அவசியமே கிடையாது. மனுஷாலா இருந்தோம்னா இந்த ராஜா இருக்கா, இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணா அவர் பட்டாபிஷேகம் பண்ணு சொல்லலாம். ஆனால் சிங்கம் பிறந்ததே சிங்கம் இல்லை, மிருகேந்திரன் அப்படி சொல்லிட்டா அது ஒரு நாள் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சீரிய சிங்கம். சரி, பெருமாள் கேட்டா, எனக்கு சிங்கம் தான் உங்களுக்கு திட்டாந்தமாக கிடைச்சதா? சிங்கம் தான் கிடைச்சதா, திட்டாந்தம் வேற கிடைக்கலையானா? உனக்கு சொல்றதுக்கு வேணும் இல்லையோ. அதுக்கு தான் பெருமானுடைய திருக்கண்களே தாமரையை போலே அப்படி சொல்றோம். இப்பதான் அளந்திருக்கு, அந்த மாதிரி தாமரை போல இருக்கக்கூடிய திருக்கண்கள் அப்படி சொல்றோம். தாமரையும் அதுவும் கண்ணன் பெருமானதும் ஒன்னா அப்படின்னா ஒரு திருட்டாந்தம். இந்த லோகத்துல ஒரு திருட்டாந்தம் சொல்லணும் இல்லையோ. அதுக்காகத்தான் சரி, உன்னுடைய நிறமானது பூவை பூவண்ணா, அப்ப பூ மாத்திரம் ஒன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? அங்க சொல்லணும் இல்லையோ, புஷ்பத்தை உனக்கு கருண குவளை புஷ்பத்தை போல இருக்கக்கூடிய பூவை பூவண்ணா. எவ்வளவுதான் இவன் ரொம்ப பராக்கிரமசாலியாக ஒரு சிங்கத்தை போல இருந்தாலுமே கூட கடைசியா என்னன்னு சொல்றோம், மிருதுவாக இருக்கக்கூடிய மாதுரியத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு புஷ்பத்தையும் சொல்றோமே. அங்க புஷ்பத்தை சொல்றோமே இல்லையோ. அப்ப அது உண்மையா? அதுவும் ஒரு திட்டாந்தம் தான். இங்கே சிங்கத்தை சொல்றோம், அதுவும் ஒரு திட்டாந்தம் தான். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. பெருமாள் அப்படி பார்த்தா தான் நினைத்து கொண்டு, எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு இப்ப அறிவுற்று இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன அறிவுற்று தீ விழித்து பார்க்கிற பார்வை பார்த்தா பெடை சிங்கமே பக்கத்துல நிற்க முடியல, பெண் சிங்கமே பயப்படுது அத்தனை தூரம். ஏன்னா நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாதல்லவா. தசமி அன்னைக்கு பெருமாள் தான், இது பராசர பட்டர் எப்போதும் தாயார் பத்தியே சொல்லிட்டே இருப்பார். தாயாருக்கு தான் ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்னும். அதே போல ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம்னு பாடிருக்கார். ஸ்ரீ குணரத்ன எப்போது தாயாரை தான் கொண்டாடுவார். தாயாருடைய குழந்தை தாயார் தான். அவர் சொல்லுவார், நமக்கு தாயாருக்கு தான் சம்பந்தம், தேவரி தாயாருடைய பர்த்தாங்கிறதுனால மரியாதை, அவ்வளவுதான் அப்படிங்கிறான். அப்ப நாச்சியார் விழின்னா பெருமானுடைய விழி ஒரு மாதிரி, பகவானுடைய விழி ஒரு மாதிரி, பிராட்டியினுடைய ஒரு விழி மாதிரி. இது எதை போல? ஏன்னா பராசர பட்டர் சேவிச்சுட்டே இருந்தாராம். சரி, எப்போதும் நாச்சியார் சொல்லிட்டே இருக்கிற, சரி நம்மளும் தசமி அன்னைக்கு இந்த அத்தியனோத்சவத்தின் போது தசமி அன்னைக்கு ஒரு நாள் நாச்சியார் திருக்கோலம். பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவா, மோகினி அலங்காரம்டுவா. பெருமாள் மோகினி அலங்காரம் சாத்திருக்கார் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு வெண்பட்டு, அதுல நன்னா அரக்கு சாத்தி, இல்லை ஒரு நீல கலர்ல நன்னா அப்படி அழகான ஒரு பட்டு, அவ்வளவு ஆச்சரியமான சாத்தி கொண்டு பெருமாள் அப்படி
அது ஒரு 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 திருவடிகளை அப்படி தூக்கி வைத்துக்கொண்டு மற்றொரு திருவடி அப்படின்னா நீட்டி வைத்துக்கொண்டு அப்படி ஒய்யாரமாகத்தானும் அப்படி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையிலே நாச்சியார் திருக்கோலத்தை சாத்தினுட்டு பெருமாள் இருப்பார். நம்மளும் ஒரு நாள் சாதிப்போம், தசமி அன்னைக்கு சாதிப்போம், வந்து சேவியும் அப்படின்னா சரி வரோம் அப்படின்னு பராசர பட்டர் வந்தார், சேவிச்சார். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரும் இல்லையோ ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீ ரங்கீஷ புரோகிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமா சேயசேமேஸ்து பூயசே என்ன பராசர பட்டர் அப்படின்னா புரோகித கைங்கரியம். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீ வேதவியாச பட்டரும் ஸ்ரீ பராசர பட்டரும் ரெண்டு பேரும் இன்றளவும் அந்த வம்சத்தார்கள் தான் பகவானுக்கு, ரங்கநாதனுக்கு, ரங்கேசனுக்கு, நம்பெருமாளுக்கு, ஸ்ரீராமனுக்கு. என ராமனுடைய பிரதிநிதியே நம்பெருமாள், கண்ணனுடைய பிரதிநிதியே பெரிய பெருமாள். ஆஹா, அவர்களுக்கு தெற்கு உத்தர வீதியிலும் வடக்கு உத்தர வீதியிலும் இருக்கக்கூடிய அவர்களே இன்றளவும் பகவானுக்கு புரோகித கைங்கரியங்கள். அவர்கள் இல்லாமல் பகவான் புறப்படுவது கிடையாது. அப்ப அத்தனை பெருமை இருக்கக்கூடிய வம்சம் பராசர பட்டர் தானும் வந்து சேவிச்சார். பெருமாளை சேவிச்சுட்டோ சொன்னார், அப்படியா என்னாச்சு செய்யலாமா அப்படின்னு பார்க்குறார். சேவிச்சார். ரொம்ப நேரம் சேவிச்சுனே தான், ஒன்றுமே சொல்லவே இல்லை. இப்போ நம்ம எல்லாம் சொல்லிட்டு நானும் அங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் இருந்தோம். அவாட்டு பேசாமே கேட்டுட்டே இருந்தான். என்ன சொன்னேன்னா அப்படின்னு நம்மளே கேட்டுருவோம் இல்லையோ. இப்போ நம்ம எப்படி இருக்கு அபிப்பிராயம், இவர் ஒழுங்கா சொல்றாரா, தப்பா சொல்றாரா, மறந்து போய் எத்தியாவது சொல்றாரா, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிக்கிறாரா, இதெல்லாம் நமக்கே ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையோ. நம்ம எப்படி சொல்ல போறோம்னு நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்ப இருந்தாலும் பிறத்தியார் சொல்ல கேட்கணும் இல்லையோ. நம்ம நல்லதுதான் சொல்றாளா, இல்லை வேற ஏதாவது கோளாறு இருக்கா, அதை மாத்திக்கலாமா அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ. சில பேர் என்ன பண்ணுவா, நகை நட்டெல்லாம் புதுசா வாங்கி போட்டு வந்து நிற்பா, எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அது அப்படியே கைகள்லாம் அங்கே போகும். கையில் இருந்ததுன்னா கையில் போகும், கழுத்துல இருந்ததுன்னா கழுத்துல போகும், காதில் இருந்ததுன்னா காது அப்படி அது பண்ணோம்னா அவளுடைய எதிராளியினுடைய பார்வை அங்கே போகணும். அதை பார்த்துட்டு அப்புறம் புதுசாக பண்ணிடல, அப்படியா இப்போ பண்ணிட்டல, எங்கே பண்ணிட்டு, எப்போ பண்ணிட்டு, எவ்வளோ நாள் ஆச்சு, சேதாரம் ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு அத்தனை கேள்வி கேட்டுருவா. கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சுட்டு நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமோ இல்லையோ. அவள் சொல்லாம சரி அப்படின்ட்டான்னா சொல்லுங்க, நன்னா இருக்கா இல்லையா சொல்லுங்க, என்ன அபிப்பிராயமோ அதை சொல்லுங்களே அப்படின்னு கேட்டுருவாளோ இல்லையா. கடைசியா கேட்டுருவா. இப்ப பெருமாள் பராசரப்பட்டர் வந்து சேவிச்சுட்டு சொல்றா, சரி நான் எப்படி நல்லா இருக்கா, நாச்சியார் மாதிரியே இருக்கான்னா. இப்பதான் சொன்னார், நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாது, தேவரீரால் நாச்சியார் விழியில விழிக்க முடியாது. தேவாளுக்கு என்ன கண்ணு இருக்குமோ அதான். தசேதாகபியாசம் புட்டரீக வேவமக்ஷினின்னு சொன்னா அது இத்தையும் பார்க்கும் அத்தையும் பார்க்கும், அனுகூலராகவும் இருக்கும் பிரதிகூலராகவும் இருக்கும். இவன் ஏன் இப்படி இருக்கான், இந்த ஜீவாத்மாவானவன் என்னவெல்லாம் செய்துவிட்டு வந்தானோ தேவாள் பார்க்கிற வழி கருணை பார்வையாக இருக்காது. பார்த்தா அந்த புருஷோத்தமனுடைய திருக்கண்களோ இல்லையோ அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு விட்டாராம். இப்போ தீ விழித்துனா பக்கத்துல இருக்கிற பெடை கூட பார்க்க முடியல, அவ்வளவு தூரம் பயப்படுது. அது மாதிரி ஒரு கண்கள், இந்த சிங்கத்தினுடைய கண்களை பார்த்தோம்னா அப்படியே தீப்பொறி பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையோ. மாரிமலமணிஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சிங்கம் உத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும். அப்படி ஒளை மயிர், அந்த பெடரில் இருக்கக்கூடிய ஒளை மயிர் எல்லாம் அப்படியே அப்படி வருது, வேரி மயிர் பொங்க. ஏன்னா பகவானை சொல்ற போது அதுல ஒரு கந்தம் அடிக்கும், ஒரு வாசனம். ஏன்னா முடின்னு சொன்னா இத்தனை நாள் அப்படித்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதுல ஒரு கந்தமோட இருக்கும். அதோட அது என்ன பண்ணுதுன்னா அப்படி முன்னங்கால நீட்டும், வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி அப்படி ஒரு உளைச்சல் அப்படி பண்ணிட்டு அது முன்னங்கால நீட்டுது, பின்னங்கால அப்படி பின்னாடி இழுக்குது, அப்படி இதனுடைய உடம்பு பகுதி அப்படி கும்பாச்சியா பண்ணுது, அப்படி சிலுப்புது. இதெல்லாம் சிலுப்பிட்டு வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டது. மூறி நிமிர்கிறது. அப்படியே பார்த்தா பக்கத்துல பெண் சிங்கம் கூட பக்கத்துல வர முடியல, அத்தனை தூரம் தானும் தீவிழி விழித்து கொண்டு அப்படியே புறப்படுது. இதை பார்த்தா சிங்கம் புறப்பட்டு வருது இல்லையோ, பெருமாள் அந்த மாதிரி புறப்பட்டு வராராம். அதான் சொன்னா, மாறி மரவடைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிசிங்கம் அறிவித்து திவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே நீ போய் போனா, போதர்மா போலே நீ போய் போன. போதர்மா அது எப்படி புறப்பட்டு வருகிறதோ அது மாதிரி கண்ணா, போதர்மா போலே நீ பூவை பூவண்ணா. குவளை கருங்குவளை புஷ்பத்தை போல பெருமாள் எப்படி இருக்கான், நீலமேகமாக, நீலமேகத்தை க்ஷாமளமாக, நீலமேக க்ஷாமளனாக, ஷாம் கனு ஷாம் அப்படிங்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி அப்படி ஒரு நீளமா கருப்பா, கருப்பும் நீளவுமா, நீளமும் கருப்புமா,
அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருமேனின்னு சொன்னா இந்த கோவளப்புஷ்பமா உனக்கு ஏன் நான் முன்னாடி சொன்னது வன்மையை சொல்லிட்டா. பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த திரள் கீழ்பாசுரத்துல திரளுடையாய் அப்படின்னு சொல்றோம். பெருமானுக்கு இருக்கக்கூடியதான சக்தி. சரி, ராமனை சொல்ற போதே அதே மாதிரிதான். கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மக்யஷ கிருதக்யஷ சத்யவாக்கியோ திருடபிரதாகா. இதெல்லாம் ஒரு 16 கல்யாண குணங்களை ஒருமிக்க ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அது யார்கிட்ட இருக்குன்னா ராமன்கிட்ட இருக்கு. இப்ப இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? நம்பெருமாள்கிட்ட இருக்கு. ராமன் யாரு? நம்பெருமாள் வேறல்ல, ராமன் வேறல்ல, பெரியபெருமாள் வேறல்ல, கண்ணன் வேறல்ல. ஆக அந்த நம்பெருமாளுக்கிட்ட அத்தனையும் இருக்கு. அதனாலதான் எம்பெருமானார் சரணாகதி அனுஷ்டிக்கிற பொழுது கூட அவரிடத்துல போய் ராமோத்பின்னாபிபாஷதே சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சத்பபூதேப்யோ ததாம்ய தத்பிரதம் மம என்று இவருக்கு சந்தேகம் இருந்தது. சரணாகதி பண்ணிட்டே இருக்கோம், இது பெரிய பெருமாளா நம்பெருமாளா, சரணாகதிக்கு சொல்லுடுவரா மாட்டே சொல்லுடுவரா, கொடுத்துருவரா மாட்டாரா, இதெல்லாம் வந்துடுதோ, அதனால கொடுத்துருவீரோ இல்லையோ அப்படின்னா ராமோத்பின்னாபிபாஷதே. ஒரு வார்த்தை இரண்டாவது வார்த்தை அறியாதவனை பெருமான். ஆஹா, பூவை பூவண்ணா நின் கோயில் நின்னிங்கனே போந்தருடி. நின் கோயில் இவையெல்லாம் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். எங்க இவையெல்லாம் நின் கோவில். எங்க கோயில்? திருவரங் நின் கோயில் நின்று இங்கனே போந்தருடி. நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னா பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்படும் பொழுது இவனுடைய நடையழகு. இதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த நடையழகு பெருமாள் உண்ணாங்குறிச்சியா சொல்லப்படாது. ஒரு இடத்துல உட்கார்ந்து சொல்லணும்னு சொல்லிட்டாளா? பெருமாள் நடந்து வரணுமோ இல்லையோ? நடந்து வந்து அந்த இடத்துல வந்து உட்காரணுமோ இல்லையோ? அப்ப அந்த பெருமாள் புறப்பட்டு வரணுமோ இல்லையோ? வந்து ஒரு மண்டபத்தில் வந்து உட்காரணுமோ இல்லையோ? அதைத்தான் நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. நின் கோயில் தேவரையுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட வேணும். நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, புறப்பட்டு வர வேணும். எப்படி? சதுர்கதியிலே பெருமாளுடைய நட எப்படி இருக்கான்? 4 விதமான கதி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். சதுராத்மா சதுர்கதி என்ன அங்க விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் சதுர்கதி 4 விதமான கதி எப்படி இருக்குன்னா, முதல்ல ஆஸ்தானத்திலேருந்து புறப்பட்டது சிங்கத்தை போல. சிங்கம்னு சொன்னா ஒரு மிடுக்கு, அது ஒரு திமிர். அந்த திமிரோடு புறப்பட்டு வரும் சிங்கம். இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கறது, இப்படி பார்த்துட்டு இப்படி வருது, இப்படி கால் இப்படி வச்சு இப்படி இப்படி வருதுன்னா நம்ம பார்த்தா நமக்கே ஒரு உடனே ஆடும். அதை பார்த்துட்டாலே நமக்கு பயமா இருக்கும் இல்லையோ? சிங்கத்தினுடைய அந்த திமிர் மிருகேந்தமோ இல்லையோ, மிருகராஜன் அப்படின்னு சொல்றோம், காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம், அந்த மாதிரி புறப்பட்டு வருது. அதனுடைய மிடுக்கு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அது வெளியில வந்தா அது காளை, ஒரு ரிஷபத்தை போலே ஏற்படும். ரிஷபம்னு சொன்னா அது ஒரு சிவிட்கு. அது எத்தனை அப்படி 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 புறப்பட்டு வருமோ இல்லையா, அப்படி திமிலெல்லாம் அது இருக்கக்கூடிய திமிலெல்லாம் அப்படி அப்படி குலுங்கும். அது வால் அப்படி சுருட்டும். அதனுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய தோலெல்லாம் அப்படி அப்படியே பதறும். பார்த்தோம்னா அது காலை புறப்பட்டு வந்தா அதுக்கு தனியா ஒரு வேகம். அந்த வேகத்தோடு ரிஷபகதி, முதல்ல சிம்மகதி, 2வது ரிஷபகதி. ஏன்னா அது கீழ்படியில பெருமாள் இறங்கிவிடுவார். இறங்கிட்டா அதுக்கப்புறம் அதாவது ஒரு யானை, ஒரு செருக்கு பிடித்த யானை அதுக்கு இருந்துன்னா அதுக்கு ஒரு மதிப்பு தோற்றமோ இல்லையோ. யானை நடந்து போச்சுன்னா ஒரு மதிப்பு. அது காலை எடுத்து வச்சு நடக்கிறத பார்த்தாலே நமக்கு என்னமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு மிருகமா இப்படி இருக்கு பார் அப்படின்னு அந்த மதிப்பு தோட்டும். மத்தக ஜலத்தோடு ஒரு யானை புறப்பட்டு வந்து அப்படி இருக்கும். அதை போல நடக்கிறது அப்படி 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 அப்படியே நடந்து வருது. அது நடந்து வர்றதை பார்த்தா பெருமாள் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்படுகிற பொழுது தானும் சிம்மகதி கண்டருளி, அதுக்கு மேலே தானும் ரிஷபதி கண்டருளி, அதுக்கு மேலே தானும் கஜகதி கண்டருளி, அதுக்கப்புறம் கடைசியா வியாக்கிரகதி என்னும் புலியினுடைய அந்த புலிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை. அது பார்த்தோம்னா அது கொஞ்சம் காலை அகட்டி 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 நடக்கும். இந்த புலியினுடைய பார்வை இப்படி அப்படி அப்படி இதுன்னா அப்படி சிங்கம் பார்க்கறதே இப்படிதான் ரொம்ப ஆட்டாது. புலின்னு சொன்னோம்னா அப்படி வாழை சுருட்டிக்கிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு வரும் இல்லையோ. இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னா ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு தனித்தன்மை. அந்த தனித்தன்மையோடு அது புறப்பட்டு வருகிறா போலே நம்பெருமாள் தானும்
நின் கோவில் நின்று இங்கனே போந்தருளி. இவனுடைய கோவில்லேருந்து ஆஸ்தானத்திலே புறப்பட்டு வரணும். வந்து ஒரு இடத்துல உட்கார நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. கடைசியா தானும் பெருமாள் புறப்பட்டு தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு புறப்பாடலாம் கண்டருளி புறப்பட்டு உள்ள போயிட்டார்னா சர்ப்பகதி கண்டருளுகிறான். ஒரு பாம்பு எப்படி புறப்பட்டு தன்னுடைய புற்றுக்குள்ள புறப்பட்டு ஓய்விடுமோ அதுபோலத்தானும் புறப்பட்டு செல்லுகிறான்னா 4 கதிகள் பிரதானமா முதல்ல சிங்ககதி கண்டருளுதான். சிம்மகதி கண்டருளி, அதுக்கப்புறமா ரிஷபகதி கண்டருளி, அதுக்கப்புறமா தான் கஜகதி கண்டருளி, தானும் அடுத்து வியாகரகதி கண்டருளுகிறான். 4 கதிகள் கொண்டிருக்கக்கூடிய நின்கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சிறி சிங்காதனத்தில் இருந்து. கோப்புடைய சிறி சிங்காரம், இந்த கோப்புடையனா ஒரு அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கணும். ஒரு இடத்துல வந்து பெருமாள் எழுந்துள்ளுகிறார்னா மண்டபங்கள் திருவரங்கத்தில் அத்தனை மண்டபங்கள் இருக்கு. ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒரு பெருமை. அந்த மண்டபத்தில் வரார் பெருமாள் வராருன்னா முதல் நாளே போய் பார்த்துருவா. மணிகார சுவாமி அத்தனை இடத்துக்கு போய் எல்லாம் பந்தோபஸ்தெல்லாம் சரியா இருக்கா, மண்டபங்களில் வாழை மரம் தென்னை மரம் இது அது இதெல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் சரி பண்ணி சுத்தி பண்ணி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காளா. பெருமாள் வரணும் இல்லையோ, நகர சோதனை எல்லாம் பெருமாள் புறப்பட்டு வருவார், எல்லாம் பாபார். அது மாதிரி ஒரு இடத்துல வந்து அமர வேண்டும் எம்பெருமான் புறப்பாடு கண்டருள வேண்டும் என்னால் அங்க முன்னாடியே ஏற்பாடுலாம் பண்ணிடணும். அந்த ஏற்பாடுக்குள்ளத்தான் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கணும்னா கோப்புடைய அந்த இடத்துல மட்டும் பார்க்கணும். தர்மத்தை அதர்மத்தை ஞானத்தை அஜானத்தை இது 4 இருக்கும் இல்லையோ, தர்ம அதர்ம ஞான அஜான அப்படின்னு சொல்லும்படியாக 4 கால்கள் இருக்கக்கூடிய கோப்புடைய சிறி சிங்காசனம். பெருமாளே ஏறி உட்கார்ந்துட்டா கூட அவரால் போய் சொல்ல முடியாது. கண்ணனே வந்து உட்கார்ந்தால் கூட அதுக்கு தான் கேள்வி சொன்னோம். கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலிருந்து கண்ணன் எப்படி தான் சரமஸ்லோகம் சொன்னானோ அதுபோலே கடற்கரை வார்த்தை போலவும் பெருமான் தான் சொன்ன தேர்த்தட்டு வார்த்தை போலவும் கடற்கரை வார்த்தை என்னால் தான் அபயப்பிரதானமாகத்தான் சொன்னானே. சகுருதேவ அவனிடத்தில் அபயப்பிரதானம் யாரு? விபீஷணனுக்கு சொன்னது. அதே போல அபயப்பிரதானமாக நம்ம எல்லாருக்கும் சொன்னது. ஒரு முறை நான் விரதமாக கொள்ளுகிறேன், அந்த எம்பெருமான் தானும் ஒரு தடவை விரதமாக கொள்ளுகிறேன் சரணாகதி பண்ணிவிட்டான் என்னால் அவனை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய சொன்னாரா இல்லையா? கடற்கரை வார்த்தை தானும் சர்வதர்மான் என்று அவன் எம்பெருமான் சொன்னது. இவ்வளவு சொல்லிட்டு நான் எல்லா விதமான தர்மங்களையும் விட்டு சாட்சாத் என்னையே தர்மமாக பற்ற வேணும் என்று சொன்னது கடற்கரை வார்த்தை போலேவும். அதே போல அதுக்கப்புறமா தானும் அவயப்பிரதானம் கொடுத்ததாக அது ஒரு கடற்கரை வார்த்தை, அதுக்கப்புறம் தேர்த்தட்டு வார்த்தையாகவும் இருக்க வேணுமாக கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து நீ சொல்லணும். கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம். நாங்கள்லாம் வந்திருக்கோம் அனன்ய பிரயோஜனைகள். ஒரு நாள் பிரயோஜனத்தை எதிர்பார்த்து வரல. எத்தனை விசனப்பட்டோம், எத்தனை ஆற்றாமை, எத்தனை விரகம், இதெல்லாம் தாண்டி பனி என்ன, குளிர் என்ன, வீடு வீடா போனதென்ன, வந்ததென்ன, இத்தனையும் தாண்டி உன்னை வந்து நாங்கள் சேவிக்க வந்திருக்கோமே. உன்னுடைய திருநாமத்தை பாட, உன்னுடைய கல்யாண குணங்களை பாட, உனக்கு உன்னுடைய ஸ்திதியை அறிவுறுத்துவதற்காக நீ யார், நீ எப்பேற்பட்டவன், வேதத்தாலே சொல்லப்பட்டவன், திருடப்பிரமாண சித்தனாக இருக்கக்கூடியவன், உன்னை வேதங்களாலும் ஒரு நாளும் அடைந்து விட முடியாதுங்கிற அளவுக்கு உன்னுடைய மேன்மைக்கு எல்லை சொல்ல முடியாது, உன்னுடைய எளிமைக்கு எல்லை சொல்ல முடியாது. ஆஹா அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சொல்லுது வேதம். அப்பிராப்பிய மனசாசக வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத தொலைவில் இருக்கக்கூடிய உன்னுடைய பரமாத்மாவுடைய ஆனந்தம் அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய உன்னை அப்படி இருக்கிற ஒன்ன நீ என்ன பண்ணோம்? நாங்கள் வந்தோம், व्यसனப்பட்டோம், துக்கப்பட்டோம், இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு உன்னோட இடத்துக்கு வந்திருக்கோம். உன்னை தரிசிப்பதற்கா, உன்னிடத்திலே பறையை பெறுவதற்கா வந்திருக்கோம். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து. நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு நீயே ஆராய்ச்சி பண்ண, நீயே சொல். ஆராய்ந்து அருள். சரி, என்ன சொல்ல போறா, என்ன சொல்ல போறே, என்ன கேட்க போறே அப்படின்னா 29 வைத்தோம். 23 இருக்கு, 24 இருக்கணும், 25, 26, 27, 28, 29. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொன்னதுதான் 23வது பாசுரம். பகவானுடைய நடையழகுக்கா பெருமாளுக்கு இவையெல்லாம் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் அப்படின்னு வியாக்கியாதாக்கள் ஆச்சரியமாக சாதித்துள்ளார்கள். இந்த திருப்பாவைக்கு ஆச்சரியமான வியாக்கியானம். 3000 படி என்ன, 6000 படி என்ன, 2000 படி என்ன, 4000 படி என்ன, 3000 படி
எல்லாவற்றுக்கும் வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய பெரிவாச்சான் பிள்ளை. 6000படி அழிமணவாள பெருமாள் நாயனார் சுவாமி பிள்ளவகாரினுடைய திருத்தம்பியார் 6000படி அதி ஆச்சரியமான விபுலமான வியாக்கியானம். ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமி மேலகோட்டையிலே எழுந்தருளி இருந்த ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமி 2000படி 4000படி 2 வியாக்கியான சுவாமி சாதிச்சிருக்கார். 3000படி பெரிவாச்சான் பிள்ளை, 6000படி அழிமணவாள பெருமாள் நாயனார். அத்தனை அர்த்தங்கள் கொடுத்திருந்தாலும் ஏதோ மந்தமதிக்கு எட்டுனவாறே சில அர்த்தங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணி உள்ளேன். இப்பொழுது ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். சிவதே ரமஜாமாத்திர முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.